4 மணி நேரத்திற்கு பிறகு இதயம் திறந்திருக்கிறார் விஜய். இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். விவரங்கள் சமய மணிவண்ணன். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணமானது, கரூர் சுற்றுப்பயணமானது மிகப்பெரிய துயரத்தில் முடிந்துள்ளது. குறிப்பாக இதுவரை தற்போது வரைக்கும் இந்த சுற்றுப்பயணத்தின் போது கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது கரூரிலிருந்து திருச்சி வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து தனது வாகனத்திலிருந்து தனது இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் குறித்து திருச்சியிலேயே பத்திரிகையாளர்கள் நடிகர் விஜயிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிய போது அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்று திருச்சியிலிருந்து தற்போது தனி விமானம் மூலம் சென்னை வந்துள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னையிலும் பத்திரிகையாளர்கள் அவரை கேள்வி கேட்க முயன்ற போது அதற்கு பதிலளிக்காமல் சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்போது தனது காரில் தனது இல்லத்தை நோக்கி விரைந்து கொண்டுள்ளார். குறிப்பாக இந்த சம்பவம் குறித்து ஏராளமான தலைவர்கள் தொடர்ந்து பிரதமர் மோடியிலிருந்து ஏராளமான தலைவர்கள் தற்போது இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தற்போதுதான் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து தனது இரங்கலையும் தனது வருத்தத்தையும் பதிவு செய்துள்ளார். குறிப்பாக இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கின்றன தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தவுடன் இந்த பதிவானது வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்போது சென்னையிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது கார் மூலம் தனது இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கார் மூலமாக அவர் எந்த இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்? சமய மணிவண்ணி, 2 இல்லங்கள் அவருக்கு இருக்கிறது என்று முன்பே நம்முடைய செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்? அங்காவது செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக தற்போது வரைக்கும் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிலிருந்து பிரதமர் மோடி என பெரும்பாலான தலைவர்கள் தங்களது இரங்கலை இந்த சம்பவத்திற்கான இரங்கலை தெரிவித்திருந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சரியாக 11:15 மணிக்கு, அதாவது இரவு 11:15 மணி வரைக்கும் தனது இரங்கலையும் தனது வேதனையையும் தனது எக்ஸல பக்கத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு திருச்சியிலேயே அவரிடம் பத்திரிகையாளர்கள் இந்த சம்பவத்திற்கான காரணங்கள் குறித்து கேள்வி எழுப்பிய போது திருச்சியில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து சென்னை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்தடைந்தார். இங்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பத்திரிகை சந்திப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கிருந்து தனது கார் மூலமாக தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பனையூர் சென்று கொண்டிருக்கிறார். அதாவது அவரது இல்லம், அவர் எப்போதும் வழக்கமாக தங்கும் தனது இல்லமான பனையூரில் உள்ள அவரது நீலங்கரையில் உள்ள அவரது இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருக்கு நீலங்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் என 2 இடங்களில் வீடுகள் உள்ள நிலையில் அவர் தனது வழக்கமான இல்லத்திற்கு தான் வழக்கமாக தங்கும் இல்லத்திற்கு நீலங்கரை இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு தற்போது வரைக்கும் பத்திரிகையாளர்களை அவர் நேரடியாக சந்திப்பதை தவிர்த்து வந்த வண்ணம் உள்ள நிலையில் சென்னையிலிருந்து தனது காரில் முழுவதுமாக மூடப்பட்டிருந்த தனது காரில் முழுவதுமாக அனைத்து ஜன்னல்களும் அனைத்து கதவுகளும் அனைத்து ஜன்னல்களும் முழுவதுமாக மூடப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு முகம் காட்டாமல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் உள்ளிருந்து காரின் மூலம் பத்திரிகையாளர்களை கடந்து தற்போது விமான நிலையத்தை தாண்டியும் தனது இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 4 மணி நேரத்திற்கு பிறகு மௌனம் கலைத்திருக்கிறார். என்னுடைய இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.